நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பள்ளிப்பொடின்னு ஆந்திரா ஸ்டைலில் சொல்கிற கடலப்பருப்பு பொடியை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பை எண்ணெய் விடாமல் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வடைப்பருப்புங்கிற கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் வறுத்ததுக்கப்புறமா உளுத்தம் பருப்பை வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஏன் சேர்க்கலாம், அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், வறுபட லேட் ஆகும். அதனால் முதல்ல அதை போட்டு அது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்து எடுக்கிறோம். அப்போ 2 வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நல்லா அது ரோஸ்ட் ஆகி வரும்போது 2 பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு 3 வரமிளகாயும் சேர்த்துக்கிறோம். ஒரு இதில் வந்து கோலிகுண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கிறது தான். மிளகா வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் காரம் பத்தல, நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது ரோஸ்ட் ஆகி வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்து வறுத்துக்கிறோம். இதுலேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கருகிடக்கூடாதுப்பா, பார்த்து சேர்த்துக்கோங்க. அது ஹீட் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட இதெல்லாம் சேர்க்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை வறுத்து எடுத்தீங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ரைஸில் கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஏற்கனவே வறுத்து வச்ச நிலக்கடலையில தோலை எடுத்துட்டு அதை வந்து இதோட சேர்த்து போட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான நிலக்கடலை பொடி ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்